எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் பஞ்சை சித்திரகுழம்பி டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, புற்றுநோய் தடுக்க முடியுமா? புற்றுநோயை தடுக்க முடியுமாங்கிறது நம்ம தலைப்பு. புற்றுநோய் நம்ம எப்படி தடுக்கலாம், என்னென்ன நோயை தடுக்கலாம், என்னென்ன நோயை தடுக்க முடியாது, தடுக்கிறதுக்கு உண்டான உணவு முறைகள், இதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். புற்றுநோய் வந்து நிறைய வகை இருக்குதுங்க. புற்றுநோய் வந்து நிறைய வகை இருக்குல்ல. இதில் சிலதெல்லாம் ஜீன்ஸில் டிஃபெக்ட் இருக்கிறனால சில இதில் பரம்பரையாக வரும். சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மாறி மாறி புற்றுநோய்கள் வரும். அப்புறம் சில பேர்த்துக்கு சின்ன குழந்தைகளே, 1 வயசு குழந்தையிலேயோட இரத்த புற்றுநோய் வரும், பிளட் கேன்சர். அதெல்லாம் ஜீன்ஸ் டிஃபெக்ட்னால் வரக்கூடியது. அதெல்லாம் சிலதெல்லாம் குணப்படுத்த முடியும், சிலதெல்லாம் குணப்படுத்த முடியாது. ஜீன்ஸில் டிஃபெக்ட்னால் வரக்கூடிய புற்றுநோய்கள்லாம் பரம்பரை வியாதிகள் மாற அதை தடுக்க முடியாது. வந்த முறை மருத்துவம் பண்ணலாம். மருத்துவமே சில நோய்கள் குணமாகும், சில நோய்கள் குணமாகாது. அது மாதிரி அதனால் மற்ற புற்றுநோய்களை மார்பு புற்றுநோய், கர்ப்பை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், அப்புறம் கல்லீரலில் வர்றது, மற்ற இதெல்லாம் ஓரளவு நாம் உணவு முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் சுற்றுச்சூழலையும் இயற்கையான உணவுகளையும், அதாவது ரசாயனமும் பூச்சிக்கொல்லியில் அடிக்காத உணவுகள், இயற்கையில் விளைந்த உணவுகளையும் சாப்பிட்டா ஓரளவு தடுக்கலாம். இது அப்புறம் ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மருந்தெல்லாம் நிறைய அடிக்கிறதுனால அதில் என்ன ஆகுது அப்படின்னா, மருந்து அதனுடைய எச்சங்கள், பெஸ்டிசைடு ரெசிடியூங்கிறது அந்த இதில் இருக்கும், காய்கறிகள் இருக்கும். முதல்ல மருந்து அடிப்பாங்க, அடுத்த நாள் சந்தையை கொண்டு வருவாங்க. அதனால் அதில் நிறைய இது இருக்கும். கீரைகள் அதே மாதிரி தான் தளத்தளன்னு இருக்கும்னு நாம் பார்க்குறோம். 1-2 ஓட்டை இருந்தால் நம்ம வாங்க மாட்டோம். காய்கறி அதே மாதிரி தான். சொத்தையர் கூடங்கிறாங்க. சொத்தையர் இல்லைன்னா மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். வெண்டைக்காய்க்கெல்லாம் வாரம் 2 மருந்து அடிக்கிறாங்க, கத்திரிக்காய்க்கு வாரம் 2 மருந்து அடிக்கிறாங்க. இதில் விவசாயத்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, மருந்து அடிச்சிங்கன்னா 10 நாளைக்கு இதில் காய் பொறிக்காதேங்கிறாங்க. 10 நாளைக்கு காய் பொறிக்காமல் இருந்தால் அவனுக்கு காய் முத்தி போயிடும். வெண்டைக்காயில் ஒரு நாளைக்கு பொறிச்சே ஆகணும், காய் முத்தி போயிடும். அதே மாதிரி கத்திரிக்காய் முத்தி போயிடும், பழுத்து போயிடும். விவசாயி அவன் என்ன பண்ண முடியும்? மருந்து அடிச்சு தான் கொண்டு கொடுப்பேன். ஒரு சொத்தை இருந்தால் கூட மக்கள் வாங்கணும். சொத்தை இருந்தால் அடிச்சு மீதி போட்டு சமையல் பண்ணலாம், தப்பு இல்லை. அது மருந்து அடிக்காத காயின்னு பேர் அர்த்தம். அப்புறம் அதே மாதிரி காய் இப்போ கீரையெல்லாம் தளன்னு இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ மருந்தடிச்சு தான் கொண்டு வர்றாங்க. அப்போ அதில் இருக்கிற கழிவுகள்லாம் நம்ம விஷங்கள்லாம் ரத்தத்தில் கலக்கிற போது அது நிறையா புற்றுநோய்கள் வருது. அதே மாதிரி சுற்றுச்சூழல், சில பக்கம் சுற்றுச்சூழல் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாசுபட்டிருக்கும், காற்று மாசுபட்டிருக்கும். சில பக்கம்லாம் ஃபேக்ட்ரி கிட்டெல்லாம் இருக்காது, புகை நச்சு புகையெல்லாம் வரும். ரோட்டு மேலே வீடு இருந்ததுன்னா வாகன புகையெல்லாம் வரும். அதெல்லாம் சுற்றுச்சூழல். இது நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா, இது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவில் சில இடத்துல எல்லாம் நச்சு பொருள்கள்லாம் பாசன நீரில் கலந்துருது. அதிலெல்லாம் கலங்கி வருது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நொய்யலாறு இருக்குது. கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா கழிவுகளையும் கொண்டு வருது. சாய கழிவுகள்லாம் கொண்டு வருது. தண்ணியே கரையேன்னு வருது, நெருப்பாக வருது. அதில் எல்லா இதுவுமே இருக்குது. அந்த கரையில் இருக்கிற மக்கள், அதே மாதிரி கலைஞராயன் வாய்க்கால் இருக்குது எங்கள் ஊரில். ஈரோட்டிலேருந்து அங்கேருந்து பவனி எல்லா பக்கம் இருக்கிற அந்த கழிவுகள்லாம் அதில் சேர்ந்து வர்றதுனால அந்த பகுதியில் குடியிருக்கிற மக்கள் நிறைய பேர்த்துக்கு புற்றுநோய் நிறையா வருதுங்க. ஏகப்பட்ட புற்றுநோய் வருது. முன்ன இருந்ததை விட பல அதிகமாகிட்டுது. முன்னெல்லாம் தண்ணி அள்ளி குடிக்கலாம், இப்போ குடிக்க முடியாது, சுத்தம் இல்லை. அது மாதிரி காற்று, நீர், அப்புறம் மற்ற இது எல்லாமே நம்ம இயற்கையாக இருந்தால் தான் நமக்கு புற்றுநோய் வராமல் இருக்கும். சரி, வழி இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் கீரைகள் நாமளே தோட்டத்தில் போட்டுக்கலாம், வீடு தோட்டத்தில் போட்டுக்கலாம், மாடி தோட்டத்தில் போட்டுக்கலாம். நம்ம இது பண்ணலாம். இந்த சுற்றுச்சூழல் தண்ணி மாசு இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியை பயன்படுத்தாமல் வேறு இதில் கொஞ்சம் பக்கத்தில் எட்டக்கு இது போய் தண்ணி நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல குடிக்கிறதுக்கு மட்டும் எடுத்து வந்துக்கலாம். அது பண்ணலாம். அப்புறம் இதெல்லாம் உடம்புல கலந்த உறவு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம அப்பப்போ நம்ம உடம்பை சுத்தம் பண்ணிக்கணும். உடம்பை சுத்தம் பண்ணுறது எப்படி அப்படின்னா, அருகம்புல் சாறு இருக்குது. அருகம்புல் சாறு கூட ஒரு 8 மிளகு ரெண்டையும் போட்டு
அம்மியில் வச்சு அரைச்சி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு அரைச்சி ஒரு டம்ளர் தண்ணியில் கலக்கி வடிகட்டி குடிக்கலாம். குடித்தோம்னா உடம்புல தங்களுடைய கழிவுகள், நச்சுக்கள், டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறிடும். அதெல்லாம் வந்து முறிஞ்சு போயிடும், நஞ்சு முறிச்சிடும். அதனால் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 8 மிளகு இருந்தால் இதை வீட்லேயும் சாப்பிடலாம் அப்படிம்பாங்க. இந்த மிளகு வந்து எல்லா நஞ்சையும் முறிச்சிடும். அதனால் அரும்புல் அதே மாதிரி தான். 2 ஒன்றா சாப்பிட்ற காலையில் ஒரு வயிற்றில் குடிச்சிட்டாங்கன்னா, குடிச்சிட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி பண்ணாங்கன்னா உடம்புல எந்த கழிவும் சேராது, சளி கிளி எதுவும் பிடிக்காது, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சக்கரை பிரசம் வந்தாலும் அதுவும் குறையும், ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். அரும்புல் வந்து எல்லா சத்தும் இருக்குது. மாடு அரும்புல் சாப்பிட்றனால தான் மாடு ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் அதை பயன்படுத்தலாம். அப்புறம் அதே மாதிரி சில இது மூலிகை மருந்தெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியலா, இது மாதிரி இது மூலிகை பொடியெல்லாம் இருக்குது, மாத்திரை இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்லாம். அப்புறம் அந்த அமிர்தம் செஞ்சு வேண்டிய நம்ம பஞ்ச மருந்து அதெல்லாம் குடிக்கலாம். ஆரோக்கியத்துக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு, நோய் வந்த முறை குணப்படுத்துறதுக்கு அது ரொம்ப உதவும். அது மாதிரி இருக்க பண்ணலாம். உணவுகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சிறுதானியங்கள், அரிசி கோதுமையை தவிர்த்துட்டு சிறுதானியங்கள் சாப்பிட்டிங்கன்னா புற்றுநோய் வராமல் தடுக்கும், நோய் ஏற்பாட்டில் அதிகப்படுத்தும். இது சிறுதானியங்களை சாப்பிட்றது, சமையல் பண்ணுறது 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அப்புறம் சமையல் பண்ணணும். சிறுதானிய மாவாக இருந்தது அப்படின்னா, ராகி மாவு, மாவு எல்லாம் சிறுதானிய மாவு, எல்லாம் சிறுதானியத்து மூட அடித்த மாவாக இருந்ததுன்னா 2 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் தான் ரொட்டி சுடணும், தோசை சுடணும். அப்போ தான் அதில் கூட உள்ள ஜெர்ம் பிளாஸ்லாம் விரிவடைஞ்சு நமக்கு முழுசாக ஜீரணம் ஆகும். இந்த நார் சத்து அதிகமாக இருக்கும். முழு தானியத்தைனா 8 மணி நேரம் ஊற வச்சோம்னா அது உள்ள இருக்கலாம் ஓப்பன் ஆயிரும். ஈஸியாக சமையலுக்கு நல்லாயிருக்கும், ஜீரணம் ஆகும். அதனால் சிறுதானியத்தை வந்து அவ்வளோ மகத்துவம் இருக்குது. சர்க்கரை குறைக்கி, ப்ரெஷரை குறைக்கி, தொப்பை குறைக்கி, அப்புறம் லேடிஸுக்கு கருப்பை கோளாறு நல்லாகும். எல்லா வியாதிக்குமே இது வந்து சிறுதானியங்களை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சிறுதானியங்களை வந்து பெரும்பாலும் மானாவாரியாக தான் போடுறாங்க, யாரும் மருந்து அடிக்கிறதில்ல, உரம் போடுறதில்ல. அதனால் சிறந்த உணவு சிறுதானியங்கள் தான். அந்த மாதிரி எடுக்கலாம். அப்புறம் பழங்கள் நிறைய சாப்பிடலாம். நிறைய பேர் பழமே சாப்பிட்றதில்ல, எல்லா பழமும் சாப்பிட்லாம். சர்க்கரை இருக்கிறவங்க மட்டும் சில பழத்தை தவிர்த்துட்டு கொய்யா, ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளை இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பப்பாளி சாப்பிட்டுக்கலாம். வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் இது மாதிரிலாம் தவிர்த்துட்டு மற்றெல்லாம் சாப்பிட்லாம். அதாவது உணவில் வந்து கூட வந்து கொஞ்சம் எதை சாப்பிட்டாலும் கொஞ்சம் பச்சையாக சாப்பிடணும். முளைக்கட்டின தானியம், கம்பு, ராகி இது மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பயிர்கள், பாசிப்பயிறு, சுண்டல் இதெல்லாம் முளைக்கட்டி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பச்சை காய்கறிகள், சாலட் சொல்கிறபடி பச்சை காய்கறிலாம் கூட அப்பப்போ உணவோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டாலும் அதுவும் ரொம்ப ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அப்புறம் கடைசியாக வந்து நமக்கு மலச்சிக்கல்லாம் பார்த்துக்கணும். மலச்சிக்கல் இருந்தால் அது எல்லா பிரச்சனையும் வரும், எல்லா வியாதிக்கும் மூல காரணம் மலச்சிக்கல் தான். மூல வியாதியிலேருந்து மற்ற வியாதி வரைக்கும் மலச்சிக்கல் இருந்தால் மனச்சிக்கல் வரும், உடல் சிக்கல் வரும். அதனால் மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கணும். அதுக்கு வந்து நார் சத்துள்ள உணவுகள், கீரைகள், காய்கறிகள், பச்சை காய்கறி, முளைக்கடை இது மாதிரிலாம் சாப்பிடலாம். நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே சாப்பிட்றது மலச்சிக்கல் வராது. சிறுதானியத்துக்கு மலச்சிக்கல் அதிகம் வராது. இந்த வெள்ளை அரிசிக்கு இதுக்கு தான் வரும், கோதுமைக்கு தான் வரும். அதனால் இந்த முறையெல்லாம் பயன்படுத்தணும்னா நாம் நோய் வராமல் தடுத்துக்கலாம். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து உணின் ஊறுபாடு இல்லை உயிருக்குங்கிறார். மாறுபாடு இல்லாத உண்டி, உடம்புக்கு சேராத உணவை ஒதுக்கிட்டு சேர்கிற உணவை சாப்பிட்டோம்னா இந்த உடம்புக்கு எந்த இடையூறும் வராது. சேராத உணவுகள் தான் நமக்கு ருசியாக இருக்குது. பார்த்திங்கன்னா பூரி, புரோட்டா, எண்ணெய் பலகாரம், அப்புறம் மசாலா பொருள், அசைவம் இதுதான் அதிகமாக இருக்குது. அப்புறம் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு அசைவத்தை தவிர்த்திடலாம். அசைவம் வந்து நமக்கு ஏற்ற உணவே கிடையாது, அதை தவிர்த்திடலாம். தவிர்த்துட்டோம்னா இன்னும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் மனசே அமைதியாக வச்சுக்கணும். பச்சை சாப்பிடணும், படுத்த தூக்கணும், மனசை குழப்பக்கூடாது. சாமரை 1 மணி வரைக்கும் செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு அப்புறம் படுத்துட்டு காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா அது ஆரோக்கியம் கிடையாது. 7 மணிக்குள்ளே சாப்பிட்றோணும் இரவு உணவை. 10 மணிக்கு முன்னாடியே படுத்துடணும். காலையில் 5 மணிக்கு கூட எந்திரிக்கலாம். எந்திரிச்சு அப்புறம் மற்ற வேலை நேரமாக கூட பார்க்கலாம். அது மாதிரி அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கணும். சும்மாவே இருக்காமடிக்கு உழைப்பவங்களுக்கு பிரச்சனை இல்லை. உழைக்காமல் இருக்கவங்களுக்கு வந்து காலையில் சாயங்காலம் நடைபயிற்சி, வாக்கிங் போனோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை யோகாசனம், பிராணாயாமம் அதெல்லாம் உடம்பு முடிஞ்சால் செய்யலாம். இது மாதிரி நம்ம சொன்ன இந்த வழிமுறைகள்லாம் பயன்படுத்தணும்னா முக்கால்வாசி புற்றுநோய்கள் வந்து வராமல் தடுத்துடலாம். அதனால் அதெல்லாம் இன்றைக்கி பயன்படுத்தி நலம் பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.